வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் நொங்கு வச்சு தான் நம்ம பாயசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் லீவில் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த குழந்தைங்களுக்காண்டி இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் போல் பாலை காய்ச்சிக்கலாம். நிறைய பேர் இருந்தீங்கன்னா 1 லிட்டர் போல் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 லிட்டருக்கு மேலே சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம நொங்கில் உள்ள தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம். நம்ம இதோட தோலோடய சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள புண்ணெல்லாமே ஆறிடும். இதை நம்ம இதோட சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பும் துவர்ப்பும் இனிப்புமாக சேரும்போது நம்ம நல்லாயிருக்கும். இது மாதிரி தனியாக எடுக்கும்போது நம்ம அதில் உள்ள தண்ணியெலாம் ஊற்றிடும். அதனால் கிண்ணத்தில் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது அதில் உள்ள தண்ணியெலாம் அதோட கொஞ்சம் நிற்கும். அப்போ டேஸ்ட்டாக அந்த தண்ணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. குழந்தைங்களா இருந்தால் இப்படியே கொடுத்து பழக்குங்க. பால் பொங்கிட்டு வருது, நம்ம இதை கிண்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் சுண்டை வத்துற அளவுக்கு திக்காகிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். சைட்லலாம் நல்லா ரொம்ப ஏற்றி விட்டிங்கன்னா பொங்கி வந்துடும். பக்கத்துலேயே நின்று கிண்டிக்குங்க. இப்போ நம்ம வந்து ஜீனி வந்து கம்மியாக போடுறோம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறதுனால ஜீனி கம்மியாக போடுறோம். உங்களுக்கு இந்த மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீனி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் போடுறேன். கிராமத்து சைடு படி இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதாண்டி நம்ம ஜவ்வரிசி வந்து லைலான் ஜவ்வரிசி ஊற வச்சு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கட்டும். நம்மளாம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். தெரிக்குதா? ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள். பாலில் நல்லா கொஞ்சம் வத்திடுச்சு. வச்சுக்கணுங்க, சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. மெதுவாக போடுங்க. நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு தான் போட்டிருக்கோம். சீக்கிரமே வெந்துடும். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருலாம். ஜவ்வரிசி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்க்க வேண்டாம். இப்போது இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா இருந்தால் சேர்த்திங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிராம் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான நொங்கு பாயசம் செஞ்சாச்சு. இதை நம்ம ஜில்லுன்னு வேணும் அப்படிங்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம சூடாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லான்னா இப்படியே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கொடுக்கலாம். இல்லை 2 நாள் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜரில் வச்சு நல்லா ஜில்லுன்னு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு விளாண்டுட்டு வரும்போது நம்ம ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஜில் தண்ணியெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு சத்தானா கொடுக்கலாம்.
இப்போ ரொம்ப டேஸ்டியான நொங்கு பாயசம் செஞ்சுட்டோம். நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வெயில் காலத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் அமைக்காத திருப்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.